ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எக்ஸ்போ தான் பார்க்க போகிறோம். எங்கே இந்த எக்ஸ்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் ஜேசி ரெசிடென்சி ஹோட்டலில் ஹஸ்தகலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்கங்க. ஸோ இந்த எக்ஸ்போ வந்து இந்த மந்த்து 27 முடியுதுங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. போனால் எக்ஸ்போ நல்லா இருந்தது. உள்ளே போனோன்னே நம்மளை ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுற மாதிரி பிக்கிள்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்கங்க. ஸோ 32 வகையான ஊறுகாய்ங்க. ஸோ அவ்வளோ வெரைட்டி சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. இது குடமிளகாயில் ஊறுகாங்க. பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. காரமாகவும் இருக்கட்டும். ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா மேங்கோவில் ஸ்வீட், நம்ம மாங்காய் பச்சடி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்வீட்லேயும் வச்சுருந்தாங்க. ஆப்பிளில் ஸ்வீட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சர் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதில் ஸ்வீட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஹனியும் ஆம்லாவும் சேர்ந்து அது ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர் வச்சுருந்தாங்கங்க. ஸோ நிறைய வச்சுருந்த மவுத் ஃப்ரெஷ்னர்லேயே இவ்வளோ இருக்குமான்ற அளவுக்கு இருந்தது. அப்புறம் இந்த புளிப்பு மிட்டாயெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹல்வா, அதெல்லாம் வேறு இதில் செஞ்சதில் நிறைய ஐட்டம் சொன்னாங்க. ஆனால் சில பேர் தாங்க தெரிஞ்சது, நிறைய ஐட்டம் நேமே தெரியல. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. ஆனால் எல்லாமே என்னால் சொல்ல தெரிலங்க. ஸோ அந்தளவுக்கு வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய, இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் என்ன இருக்குன்றது தெரியும். நீங்களே எக்ஸ்போ போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்னென்ன வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பார்த்தோன்னே என்னடா இது புதுசாக இருக்கேன்னு தோணலாம். எனக்கும் அப்படி தாங்க தோணுச்சு. இது என்னடா இதுனா அம்பர்லாவா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து இதுங்க, ஒத்தடம் கொடுப்போம் இல்லையா, ஹாட் வாட்டர் வச்சு, அந்த இதுக்குங்க. என்னடா இதுக்கெல்லாம் தயாரிச்சிருக்காங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போ போனால் தான் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷவரில் வந்து மாட்டுறதுக்கு அந்த அதான் டேப்பில் மாட்டுறதுக்கு ஷவர் இருக்கும் தெரியுமா, நம்ம வெசல்ஸ் வாஷிங் பண்ணும்போது தண்ணி தெறிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸுங்க. ஸோ இது பக்கத்தில் உள்ள ஸ்டால் பார்த்திங்கன்னா இந்த ப்ரேஸ்லெட்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ஃப்ளவர் மேக் பண்ணி செஞ்சதுங்க. அதாவது நம்ம அந்த ரோஸு, இந்த இதெல்லாம் பெட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அதோட லீஃபு இந்த மாதிரி அதை மாதிரி நிறைய அதாவது ஆக்சுவல் ஃப்ளவர்ஸை வச்சு மேக் பண்ணது இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ இது எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ப்ரேஸ்லெட் மட்டும் இல்லாமல் அதில் இயரிங்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், செயினில் பென்டன் கலெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ அவ்வளோ வெரைட்டிஸுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ப்ரைஸு 250 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் வச்சுருந்தாங்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி காஸ்டியூம்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சுடிதார் கலெக்ஷன்ஸுங்க. அதாவது செட் சுடியாக இருக்கட்டும், டாப்ஸ் மட்டுமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டனுங்க. ஸோ சம்மருக்கு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டாப்ஸ்லாம். எப்போவுமே காட்டன் வந்து நம்மளுக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ ஜென்யூனான ஒரு லுக்கு இருக்கும் அந்த காட்டனில் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி சுடிதார் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு கிளாத் எல்லாமே. ஸோ இதில் வந்து செட் சுடியும் வச்சுருந்தாங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 650 ஸ்டார்ட் ஆகி 3500 வரையும் வச்சுருந்தாங்கங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில், யூனிக் டிசைன்ஸில் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பிளாக்லாம் பாருங்கள், சூப்பராக இருந்தது. செட் சுடியும் வச்சுருந்தாங்க. அது ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னேன். ஸோ அவங்களும் ஓப்பன் பண்ணி ஷாலில் எல்லாமே நல்லா காமிச்சாங்க. ஸோ இந்த எல்லோலாம் பாருங்களேன், சூப்பராக இருக்காங்க. அந்த நெக்கில் டிசைன் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அதே இதில் இது வந்து ஆனியன் கலர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். லைட் ரோஸும் இல்லாமல் ஆனியன் கலர்லும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சுங்க. இது இதே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பாட்டமில் வருதுங்க. ஸோ அது பார்க்கலாம் இருந்துச்சு. ஷால் பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கலெக்ஷன்லாம் ராஜஸ்தானி கலெக்ஷன்ஸ் சொன்னாங்க, சூப்பராக இருந்ததுங்க. எல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க. செட்டு பார்த்திங்கன்னா இது 2500 இந்த செட்டு. நிறைய செட்டு தான் நிறைய வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு நம்ம பேண்ட்டு தனியாக, ஷால் தனியாக எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி செட் எடுத்தோம்னா லுக்குமே நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் வந்து லைட் கலராக நல்லா இருந்தது காமிச்சது.
பக்கத்தில் உள்ள எல்லோவுமே சேம் பேட்டர்ன் தான் நல்லா இருந்தது. இந்த ஷூ கலெக்ஷன்ஸை பாருங்களேன். அதாவது ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் ஷூவில் வந்து ஒர்க் இப்போ தாங்க நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதாவது செப்பல்ஸில் இருக்கும், ஆனால் ஸ்டோன்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பாசி இதெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொலுசு மாதிரிலாம் அப்படியே சுற்றி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இதோட ரேட்லாம் 500 600 அந்த மாதிரி ரேஞ்சு சொன்னாங்க. ஒவ்வொன்று கலர்ஸ் பாருங்கள், அவ்வளோ யூனிக்காக இருக்குது. கலர்ஸ்லாம் அழகழகாக இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற அந்த எரேசர், பென்னு இதிலே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்கங்க. நான் போய் ஒன்று சாக்லேட்டான்னு எடுத்தேன். பார்த்தா அது சாக்லேட் இல்லைங்க, அது எரேசர். ஸோ என்னோடய சன்னை கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா அவன் தான் எனக்கு ஒவ்வொன்றா சொன்னேன், இதுதாம்மா இதுன்னு. ஸோ எனக்கு தெரில, ஆனால் பசங்களுக்கு இன்றைக்குள்ள பசங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு. அவங்க தான் அப்டேட்டடாக இருக்காங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கங்க. இதில் குட்டி குட்டியாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸ்போ சூப்பராக இருந்தது.